அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் ஏற்கனவே மீன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கு சனியோடு இணைகிறார். இதன் காரணமாக மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஓரளவு தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பின் காரணமாக அதை விட்டு விலகி சுய தொழில் செய்யும் சிந்தனை அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விரும்புபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. இருந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்வது அரிது. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே காலகட்டம் என்பது போதுமானதாக அமைகிறது. இது போன்ற நேரங்களில் அங்கு அரகப்பிரி செய்து கொள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறார். அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இந்த இணைவு என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. இருந்தால் குருவினுடைய வீட்டில் பகை கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படாது. எந்த பிரச்சனைக்கும் முக்கியமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து வழிகாட்டுவாங்க. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை மூலதனமாக வைத்து செயல்பட வேண்டி ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. எதிரிகளின் பலம் மேலோங்கும். லாபம் சிறப்பாக வந்தாலும் உங்களுடைய கைக்கு கிடைப்பது ஓரளவாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது புதனும் மீன ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைகிறார். அதாவது உங்களுடைய ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் நீச்சம் பெறும். இந்த நேரம் என்பது மிதுன ராசினியர்களான உங்களுக்கு யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும். ராஜ யோகம் என்பதற்கேற்ப பல நல்ல பலன்கள் ஏராளமாக உங்களுடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. நண்பர்கள் மூலம் நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் புதனை குரு பார்க்கிறார். எனவே நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பதால் மனக்குழப்பங்களும் பிள்ளைகளால் கவலைகளும் வந்து சேருங்க. பழைய கடன்களை அடைக்க புதிய யுக்திகளை கையாளுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக விழுக்க வேண்டுமானால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்குங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் காண இருக்கீங்க. அதே போல் சுக்கிரனை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விரயத்திற்கு வருமானம் என்பது வந்து கொண்டே இருக்குங்க. வீடு மாற்றம், நாடு மாற்றம் மனதில் எதிரொலிக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்குங்க. சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ள எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்கு. குறிப்பா பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக தான் இது அமைகிறதுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகள் நிச்சயம் கொடுப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு பகவானும் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். எனவே இல்லத்தில் மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. குடும்ப ஒற்றுமை நிலவு
கிடைக்குங்க. வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் ஆதாயத்தை தருவதாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிரடியான செயல்பாடுகளால் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. தொழில் மாற்றங்களை செய்ய நினைப்பவர்களுக்கு நிச்சயம் அவை கைகூடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு திணறடிக்குங்க. கலைஞர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைகிறதுங்க. இது குடும்ப சுமை கூடும். விரயங்கள் சற்று அதிகரிக்கும். இந்த விரயங்கள் சுப விரயமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு ஜென்ம ராசியில் வக்ரகதியில் நிலை கொண்டு வந்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல உடல் ஆரோக்கிய அதிக கவனம் அவசியம். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விரய செலவுகள் அனைத்தும் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது இக்காலகட்டங்களில் மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. சக ஊழியர்களுடன் நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் பற்றி விவாதிக்க வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் அகப்பட்டு கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க. அதனால் இந்த எச்சரிக்கையை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எதிர்பாராத போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க நேரிடும். சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு. வரவேண்டிய பாக்கிகள் பெரிய அளவில் நின்று போகுங்க. வெளி மாநிலங்களிலிருந்து பணிகள் ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. சமாளிப்பதில் பொறுமை நிதானம் புத்தி சாதுரியம் மிக மிக அவசியங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்றிருந்து லாபகரமான வாய்ப்புகள் கை நழுவி போகும். அதன் காரணமாக ஏமாற்றம் எழுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது மிகவும் அவசியம். இத்தருணங்கள்ல கிரக நிலைகள் தெளிவாக எச்சரிக்கை செய்து அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பது சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுது. இத்தருணங்கள்ல மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியருக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெருமளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். அவசியமான பண உதவி சிபாரிசுகள் ஆகியவை எளிதில் கிடைக்க இருக்கு. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகங்களும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் வாய்ப்பும் வசதியும் உருவாக இருக்குதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடை தண்ணீருக்கு எந்த ஒரு பஞ்சம் இருக்காதுங்க. அரசாங்க தலையீடுகள் மிக குறைவாகவே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.